அடக்கமே அடையாளமாக திகழ்பவர் எங்கள் வேலூர் உயர் மறைமாவட்ட மேதகு ஆயர் இப்பொழுது பாடல் ஒலிக்க மாணவிகள் நடனம் தொடங்குகிறது. முகரையொழுத்தானாதி பகவானே, உம்மை போற்றி வணங்குகிறோம். கற்றவர்கள் உண்ணும் கரும்பே, கனியமுதே போற்றி. வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி. நிலையாக என் நெஞ்சில் வாழும் இயேசுவின் திரு இருதயமே போற்றி. எதிர்நோக்கும் திருப்பயணியாம் எம் வேலூர் மறை மாவட்டத்தின் புது புனலாற்றலே, இரக்கமும் எதிர்நோக்கும் என்ற தெய்வீக இலக்கினி ஏந்திய பயணிக்கும் எம் புதிய ஆயரே வருக வருக வருக. அந்நிய மண்ணில் இருந்து வந்த எம் புண்ணிய திருமகன் கௌசானல் அடிகளாரின் முதற்கல்லே, எம் இயேசுவின் இதய சபையின் மூலைக்கல்லாகி நெருப்பு வாழ்க்கையை நெஞ்சிலே சுமந்து தன்னை கிழித்து தரணிக்கு கொடுத்த என் சபை தலைமகனே போற்றி போற்றி. சத்தியத்திற்கு சங்கநாதம் முழங்கிய நித்திய மனிதரே இத்தமிழ் தரணியா, பத்தியாவரத்தின் கல்வி தாகத்திற்கு தன்னையே நதியாக்கிக் கொண்ட எங்கள் தாமஸ் ஐயா தொடங்கிய இக்கல்வி நிறுவனமே நீ வாழ்க வாழ்க. இப்பூமி முகம் புனிதப்பட உதித்த புண்ணியரே, எங்கள் தாமஸ் ஐயா எழுப்பிய செயின்ட் ஜோசப் பள்ளியின் 50வது பொன் விழாண்டே நீ வாழ்க வாழ்க.
வருக வருகவே. எருதுகோலில் ஏற்றம் இறைத்து நீரை பாய்ச்சி நிலத்தை கிழித்து கல்வி என்ற கட்டிக் கரும்பை இலகுவாய் உண்ணக் கொடுக்கும் எம் முதன்மை கல்வி அவலரே. மாவட்ட கல்வி அலுவலரே வருக வருக வருகவே. தன்னை உருக்கி தவத்தை பெருக்கி தேயக்காரியம் கந்தியா தேவத்தூரிகளே எம் பள்ளி நோய்வு பரிசுகளீடில்லை என்னதானேடோ இறைவா. அன்பானவர்களே, இப்பொழுது இதோ இந்த மாபெரும் ஜூபிலி கொண்டாட்டம் தொடங்கவிருக்கிறது. இயேசுவின் திரு இருதய சகோதரர்கள் எம் சபையை நிறுவிய அருளாளர் அத்ரியான் கௌசானல் அவர்களின் வாழ்க்கை புள்ளியில் தொடங்கி ஏறத்தாழ 125 ஆண்டுகள் கடந்து ஒரு நதியைப் போல இரு மரங்கிலும் புனிதமான நினைவு சின்னங்களை நிர்மாணித்து சென்றது இந்த பத்தியாபரத்திலே எங்களது வளனார் கலைமனையில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மிக புனிதமும் மரியாதையும் மிக்க இந்த நல்லாளிலே அறிவின் இருள் அகற்றி ஞானத்தை பரப்பும் அடையாளமாக கருதப்படும் மங்கள விளக்காகிய குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு செயின்ட் ஜோசப் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை அடையாளப்படுத்தும் விதமாக இப்பொழுது 50 திரிகளை நாம் ஏற்ற இருக்கிறோம். முதல் திரியை ஏற்றுவதற்கு நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் வேலூர் மறைமாவட்ட மேதகு ஆயர் பி. அம்பரோஸ் பிச்சைமுத்து அவர்களை முதல் திரி ஏற்றுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து பாளையங்கோட்டை இயேசுவின் திரு இருதய சகோதரர்கள் உயர் சபையின் துணைத் தலைவர் எங்கள் பாசத்திற்குரிய ஐயா பேரருட் சகோதரர் டி. பெனடிக்ட் தீசா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து வேலூர் உரை மறைமாவட்ட வட்டார அதிபரும் சேத்துப்பட்டு புனித லூர்து அன்னை திருத்தல பங்கு தந்தையுமாகிய பேரருட் தந்தை ஐ. ஜான் ராபர்ட் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து இயேசுவின் திரு இருதய சபையின் ஆஞ்சலோ மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பேரருட் சகோதரர் ஏ. பாக்கியநாதன் அவர்களை அன்புடன் மங்கள விளக்கை ஏற்ற அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து இயேசுவின் திரு இருதய உயர் சபையின் கௌசானல் மாநில தலைவர் ஐயா பேரருட் சகோதரர் ஸ்டீபன் ஆரோக்கியசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து தூய வளனார் கலைமலைகளின் அதிபராக பொறுப்பெடுத்த நாள் முதல் போர்க்கால அடிப்படையில் நம் பள்ளியை பொன்விழா பாதையில் நடத்தி வரும் எங்கள் பாசத்திற்குரிய தங்கமான தாளாளர் அருட்சகோதரர் பா. ஜெயராஜ் அவர்கள் ஏற்றி வைக்க, தொடர்ந்து வேலூர் உயர்மறை மாவட்ட இயேசுவின் திரு இருதய சகோதரிகள் சபையின் உயர் தலைவி பேரருட் சகோதரி அமுதா தியோஸ் தி. சாசா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஆஞ்சலோ மாநிலத்தின் துணைத் தலைவர்
துவளாத நடையழகும் கொண்ட எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் முனைவர் ஐ மதலைமுத்து அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அருட்தந்தை ராய் லாசர் அடிகளார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐம்பது ஆண்டுகளை நினைவு கூறும் விதமாய் 50 திரைகள் தற்பொழுது ஏற்றி வைக்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து இப்பொழுது 50 திரிகள் ஏற்றப்படுகிறது. இது ஒரு அடையாளமாகவும் நமது 50வது ஆண்டு பொன்விழாவை நினைவு கூறும் வகையிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் இப்பொழுது ஏற்றப்படும் இந்த திரியை அருட்தந்தை பங்கராசு அடிகளார் அவர்கள் திருவண்ணாமலை லோயலா கல்லூரி நிர்வாகி அவர்கள் ஏற்றி வைக்கிறார். அவர்களை தொடர்ந்து அருட்தந்தை ஜேம்ஸ் திரேசாபுரம் பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வெப்பூர் சென்ட் ஜோசப் மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை ஏஆர் அந்தோணிசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆரணி பங்கு தந்தை அருட்தந்தை மங்கள தாவிது
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, 50வது ஆண்டு என்று விவிலியத்திலே 7 ஆண்டுகளாக கூட்டு 7வது ஆண்டினை நீ யூபிலி ஆண்டாக கொண்டாடு லேவியராகவும் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை. புனித வளனார் மேல்நிலை பள்ளியை இன்றைக்கு 7 ஆண்டுகளாக கூட்டினால் 7வது ஆண்டிலே வந்து நிற்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு ஜூபிலி ஆண்டு. இந்த ஆண்டிற்கு, இந்த திருப்பலிக்கு தலைமையேற்றிருப்பவர்கள் நம்முடைய பாசத்திற்கும் அன்புக்கும் உரிய வேலூர் மறைமாவட்ட ஆயர் மேதகு அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவர்கள். மறைமாவட்டத்தின் 7வது ஆயர் என்று சொன்னாலே அது நிறைவு. திருவருட்சாதனங்கள் 7 வரிசையாக அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சகோதரர்கள் மீதும் இந்த நிறுவனத்தின் மீதும் பற்றும் பாசமும் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வாஞ்சைக்குரிய மேதகு ஆயர் அவர்களை இந்த திருப்பலிக்கு அன்போடு அழைக்க பெங்களூர் நம்பிக்கை பரப்புதல் மையத்திலே பணியாற்றினார்கள். ரோமாபுரியிலே பயின்றார்கள். செங்கல் அன்புக்குரிய குருக்கள், இந்த குருக்களை எல்லாம் 1975 பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஜான் போஸ்கோ வந்திருக்கின்றார். இயேசுவின் திருரத்த சபையை சார்ந்தவர். அவரை எழுந்து நிற்க சொல்கின்றேன். இவர் 1975 முகையூரிலிருந்து வந்தவர். முகையூரிலிருந்து ஒரு பெரிய பட்டாளமே வந்தது. இன்றைக்கு முதலாவது இந்த பள்ளியானது பெற்றெடுத்த குருவானவர் என்றால் ஜான் போஸ்கோ அவர்கள் தான். பக்திக்கு பேர் போனவர், தியாகத்திற்கு பேர் போனவர், சொல்லிக்கொண்டே செல்லலாம். அதே போன்று இந்த மறைமாவட்டத்திலே 70க்கும் மேற்பட்ட குருக்களை உருவாக்கி இருக்கிறது இந்த பள்ளி. இந்த பள்ளியினுடைய பொன்விழா என்று சொன்ன பொழுது பல குருக்கள் நான் வருகிறேன் என்று எனக்கு மெசேஜ் கொடுத்திருந்தார்கள். அவர்களையெல்லாம் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது ஒரு தந்தை என்னுடைய கரங்களை பிடித்து, லுக், ஐ வாஸ் இன் 1975, ஐ ஆம் 75 அப்படின்னாரு. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் செயல் இது நம்முடைய கண்களுக்கு வியப்பு. அதை தொடர்ந்து இன்றைக்கு இங்கே இருக்கின்ற கன்னியர்கள் இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக பத்தியாவரத்திலே பணிபுரிகின்ற 2 சபையை சார்ந்த சகோதரிகள், சகோதரி அமுதா தியோசோடு இன்றைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நான் அன்பொழுக வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து எங்களுடைய பாசமிகு பெனடிக்ட் சபையின் துணைத் தலைவர், எங்கள் பாசமிகு மாநில தலைவர்கள் பாக்கியநாதன் ஆஞ்சலோ மாநிலம், கௌசானல் மாநிலம் ஆரைக்கசாமி ஸ்டீபன், இன்னும் பல சகோதரர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வரவழைக்கிறேன். அதே போன்று ஜான் ராபர்ட் எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நாங்கள் அழைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் வருகை தருகின்றவர். அவர்களையும் இந்த திருப்பலியிலே பங்கேற்று, இந்த திருப்பலியிலே குறிப்பாக முன்னாள் மாணவர்கள், முன்னாள் இந்த பள்ளியிலே மாணவர்களாக பயின்று இன்றைக்கு குருக்களாக இருக்கின்றவர்கள், இன்றைக்கு 2 பேர் இன்னைக்கு அங்கே பாண்டிச்சேரியில் ஒரு மினிஸ்டர், அணைக்கட்டு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ, எத்தனையோ டாக்டர்ஸ், இவர்களும் டாக்டர்ஸ், பிள்ளைகளும் டாக்டர்ஸ், லாயர்ஸ், நீதிபதிகள் என்று இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. 6012 மாணவர்கள் 10th ஸ்டாண்டர்ட், 6800 மாணவர்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ்ட் அவுட். இன்றைக்கு இவர்களையெல்லாம் கூட்டினால் ஏறக்குறைய 3000 தாண்டுகிறது. அவருடைய உயர்வை பார்க்கின்றேன். அவருடைய உயர்வுக்காக இன்றைக்கு ஜெபிப்போம். அதே போன்றுதான் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற பத்தியாவரம் அருமையான பங்கு மக்கள்
அவர்களையும் இந்த திருப்பலியிலே அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு இந்நாள் மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இவர்கள்தான் நாளைய தினம் இந்த சமுதாயத்தினுடைய சிற்பிகளாக சமுதாயத்தை செதுக்க இருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். சென்னையிலிருந்து ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்கிறது. வியாசர்பாடி என்று சொன்னாலே அதுக்கு சும்மா அதிருதுல அப்படின்னு தான் சொல்லணும். அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் முகையூர், அணிலாடி, அதே போல் செஞ்சி, பவித்ரம், இப்படி அன்றைக்கு பள்ளிகளே இல்லாத இடத்துல இந்த இடத்தில் வந்து அவர்களெல்லாம் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த திருப்பலியிலே பங்கேற்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அனைவரும் இணைந்து ஆண்டவர் செயல் இது, நம் கண்ணுக்கு வியப்பு, என் ஆன்மா ஆண்டவரை போற்றுகின்றது என்று சொல்லி பாடி ஜெபித்து இந்த திருப்பலியிலே பங்கேற்க உங்களை அழைக்கிறேன். இந்த நன்றி பலியில் அனைவரும் தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவா கொடைகள் அனைத்துக்கும் தந்தையே, நாங்கள் கொண்டிருக்கின்ற அனைத்தும் நாங்கள் இருப்பதும் இடமிருந்தே வருகின்றன என ஏற்றுக்கொள்கின்றோம். புனித யோசேப்பு உயர்நிலைப் பள்ளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்நாளில் உம்முடைய அளவற்ற பரிவிரக்கத்தின் கொடைகளை நாங்கள் உய்த்துணரவும், எங்களின் நேர்மையான இதயத்தோடும் முழு வலிமையோடும் உம்மை அன்பு செய்யும் எங்களுக்கு கற்று தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் எல்லா இடங்களிலும் அரியன பெரியன செய்துள்ளார். சிராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 22 முதல் 24 முடிய. அண்டத்தின் கடவுளை போற்றுங்கள், எல்லா இடங்களிலும் அரியன பெரியன செய்பவரை, பிறப்பிலிருந்து நம் வாழ்வை மேன்மைப்படுத்துபவரை, தம் இரக்கத்திற்கு ஏற்ப நம்மை நடத்துபவரை புகழுங்கள். அவர் நமக்கு மனமகிழ்ச்சியை அளிப்பாராக. இஸ்ரேலில் முந்தைய நாள்களில் இருந்தது போல நம் நாள்களிலும் அமைதி நிலவுவதாக. அவருடைய இரக்கம் நம்முடன் என்றும் இருப்பதாக. நம் நாள்களில் அவர் நம்மை விடுவிப்பாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. ஆண்டவரே, நீரே ஆதரவு.
இரண்டாம் வாசகம். உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3-9 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறை அறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வரானீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றி சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருண்கொடை எதிலும் குறைவே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கையுரியவர். தம் மகனும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற்று உங்களை அழைத்துள்ளார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்தது. கடவுளின் அருளும் அதன் மீது இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பாசமிகு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பொன்விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஹாப்பி ஜூபிலி. நல்லா சத்தமாக சொல்லலாம் பதில். ஒரு பள்ளியின் 50 ஆண்டுகால கல்வி பயணம் வெறு கால பயணம் அல்ல. இது ஏதோ 50 ஆண்டுகளை கடந்து விட்டோம் கால பயணம் அல்ல. மாறாக இது ஒரு கருணையின் பயணம், எதிர்நோக்கின் பயணம், லட்சிய பயணம்,
வரலாறு படைத்த பயணம், வாழ்வளிக்கின்ற பயணம். ஏதோ முடிந்தது அல்ல, இது தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு பயணம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். திருஹிருதய சபை சகோதரர்களின் அயராத உழைப்பால், அளவு கடந்த அன்பால், அர்ப்பணிப்பால், ஆழ்ந்த ஆன்மீகத்தால் இளையும் இதயங்களில் விதைக்கப்பட்ட நம்பிக்கை விதைகள் வீறு கொண்டு எழுந்து விருட்சமாய் மிளிரும் இவ்வினிய நாளில் இறைவனுக்கு நன்றி நெவல இப்புண்ணிய பூமியிலே குழுமி இருக்கின்றோம். அன்பினரை சகோதர சகோதரிகளே, நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்வது நமது பிள்ளைகளுக்கு புரியுமோ புரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் முன்னாள் மாணவர்கள் இங்கு குருக்களாக பலர் இங்கு பல நிலைகள் இருக்கின்றவர்களாக வந்திருக்கின்றீர்கள். கண்டிப்பாக இது நம் ஒவ்வொருவருக்கும் துணையாய் நிற்கும். அதிலும் குறிப்பாக கல்வி பணியிலே தங்களையே கரைத்து கொண்டிருக்கின்ற திருஹிருதய சபை சகோதரர்களுக்கு இது கண்டிப்பாக முக்கியமானதாக அமையும் என்பதை நினைவில் கொண்டு உங்களோடு இன்றைக்கு கேட்ட இந்த வாசகங்களின் அடிப்படையில் சில கருத்துக்களை இந்த திரு அவையினுடைய கல்வி குறித்த கண்ணோட்டத்திலே இது வெறும் ஏட்டறிவை புகட்டுவது அல்ல. கல்வி என்பது மாறாக இது ஒரு புனிதமிகு இறை அழைத்தல் என்பதை உள்வாங்கியது. சமீபத்திலே திருத்தந்தை லியோ கத்தோலிக்க கல்வி திறமைசாலிகளை, அறிவாளிகளை, விளையாட்டு வீரர்களை மட்டும் உருவாக்குவது அல்ல, மாறாக நற்செய்தியின் வழியாய் துணிவுடனும் இரக்கத்துடனும் நீதியுடனும் நேர்மையுடனும் இவ்வுலகில் மனித நேய மிக்கவர்களை வளர்த்தெடுத்தாகும் என்று சொல்கின்றார். மனித நேய மிக்கவர்களை வளர்த்தெடுப்பதுதான் கல்வியினுடைய நோக்கம். தெரியாததை புரிய வைப்பது மட்டும் கல்வி அல்ல. இது ஏதோ மூளையை சலவை செய்வது அல்ல, அதை விருத்திப்படுத்துவது அல்ல, மாறாக இதயத்தை செதுக்குவது, மனித நேயத்தை உருவாக்குவது, மனித நெஞ்சிலே ஈரம் இருக்கின்றது, இருக்க வேண்டும் என்பதை உணர செய்வது. இந்த கோட்பாட்டை புனித வளனார் பள்ளி தன்னகத்தை கொண்டு கடந்த 50 ஆண்டுகளாக ஏழை எளிய மாணவர்களை மேன்மை பொருந்திய மனித நேய மிக்கவர்களாய் வளர்த்தெடுத்திருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் திருஹிருதயத்தால் ஈர்க்கப்பட்ட திருஹிருதய சகோதரர்கள் தங்கள் கல்வி பணியை கடவுளின் அன்பே கற்றலின் அடித்தளம் என்றும், மனிதம் புனிதமானது என்றும், சுய சமூக மாற்றத்திற்கும் பிறர் சேவைக்கும் வழிநடத்தும் இந்த கல்வி சாலையை அடித்தளமாக அமைத்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது நிச்சயமே. அதனால்தான் இந்த பள்ளியினுடைய நோக்காக கல்வி வழி விடுதலை என்கின்ற உயரிய பண்பினை கொண்டவர்களாக கற்பிக்கின்றார்கள், கற்றுக் கொடுக்கின்றார்கள், கற்றுக்கொள்கின்றார்கள். எனவே இத்தகைய நம்பிக்கைகளில் தடம் பதித்து இதன் வழியாய் இளம் தலைமுறையை பண்பும் திறனும் இரக்கமும் கொண்ட மேன்மை பொருந்தியவர்களாய் வளர்த்தெடுத்து வழிநடத்தி வருகின்றார்கள். பாராட்டுகின்றோம். இப்பள்ளி புனித யோசப்பின் திருப்பெயரை தாங்கி இருக்கின்றது. புனித வளனார் அதிகமாக பேசியதாக ஏன் அவர் பேசியதாகவே இல்லை, ஆனால் அவர் ஒரு செயல் வீரர். ஆண்டவரின் தூதர் பணித்ததை செய்தார், மரியாவை ஏற்றுக்கொண்டார், பெத்லகேமுக்கு பயணித்தார், தனது குடும்பத்தை எகிப்திற்கு அழைத்து சென்றார், இறைவனுக்காய் அனைத்தையும் செய்தார். அவர் வெறும் வார்த்தை வித்தகர் அல்ல, ஒரு செயல் வீரர். புனித பலனார் கடவுளின் விருப்பத்தை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டினார். கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். கடவுள்
புனித வளனாருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருந்தது போல இப்பள்ளிக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதை திருஇறுதிய சகோதரர்கள் நன்குணர்ந்து புனித யோசேப்பின் பரிந்துரையில் ஆண்டவரின் அடிச்சுவற்றை பின்பற்றி செயல் வீரர்களாய் தடம் பதித்திருக்கின்றார்கள். ஏன்? நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் தனக்கென திட்டத்தை வைத்திருக்கின்றார். அத்திட்டம் நாம் நேர்மையாளர்களாய் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறொன்றாக இருக்கப் போவதில்லை, இருக்க வேண்டிய அவசியமில்லை. அன்பு மாணவ செல்வங்களே, கடவுள் வளனாருக்கு கனவுகளை தந்தது போல உங்களுக்கும் கனவுகளை தந்திருக்கின்றார். இதை கண்டிப்பாக மேனால் மாணவர்கள் இதை உணர்வார்கள். கடவுள் உங்களிலே கனவினை தந்தார், கனவுகளிலே உங்களிடம் பேசினார். கனவு காணுங்கள், கடவுள் உங்கள் கனவுகளிலே உங்களிடம் பேசட்டும். உங்களையும் புனித யோசேப்பை போல, உங்கள் அருட்சகோதரர்களைப் போல நீங்களும் செயல் வீரர்களாய் மாறுங்கள் என்பதே எனது அதிலும் குறிப்பாக திருஇறுதிய சபையை சார்ந்த சகோதரர்கள் அன்பினரை சகோதர சகோதரிகளே, கடவுள் தனக்கென செயல்களை இந்த கல்வி நிறுவனத்தின் வழியாக செய்தார். இவர்கள் வெறும் பாடங்களை மட்டும் சொல்லித்தரவில்லை, மனித நேயமிக்க இறைவனின் சீடர்களை, குருக்களை, அருட்சகோதரர்களை உருவாக்கியிருக்கின்றார்கள். மனிதாபிமான மனிதர்களை உருவாக்கியிருக்கின்றார்கள். நேர்மையாளர்களை உருவாக்கியிருக்கின்றார்கள். பல துறைகளில் பல்வேறு சாதனைகளை புரிந்தாலும் அதையும் தாண்டி தாங்கள் மனிதநேயம் உள்ளவர்கள் என்பதனை அவர்கள் பல்வேறு இடங்களிலே காட்டி கொண்டிருக்கின்றார்கள். எனக்கென தனி அனுபவம் உண்டு. சாஸ்திரி நகர், சர்மா நகர், எருக்கஞ்சேரி போன்ற இடங்களிலே இங்கு படித்த மாணவருடைய அந்த பக்குவம், அணுகுமுறை வித்தியாசமானது, மற்றவர்களை காட்டிலும் சற்று வித்தியாசப்பட்டது என்பதை என்னால் உணர முடிந்தது. அன்பினரை சகோதர சகோதரிகளே, இப்பள்ளியின் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு பகிர்வும் ஒரு ஆர்ப்பாட்டமில்லாத நற்செய்தியாக அமைந்திருக்கின்றது என்பதை இந்த ஆண்டு நமக்கு உணர்த்த வேண்டும். பல நிலைகளில் பணிபுரிந்து வரும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்களே, வாழும் வரலாற்று சான்றுகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள். இந்த கடந்த கால இறைவனின் ஈடு இணையில்லாத இரக்கத்திற்கு நன்றி நவில கூடியிருக்கின்ற நீங்கள் இந்த நாள் மட்டுமல்ல, வருகின்ற நாட்களிலும் கூட கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றவர்களாக இருங்கள். எனவே இறைவனின் இரக்கத்திற்கு நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். இரண்டாவதாக, இந்நிகழ் தருணத்தை நாம் நிறை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், மகிழ வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், மனநிறைவு காண வேண்டும். இப்பள்ளி வளாகம், இங்கே குழுமியிருக்கும் அருட்சகோதரர்கள், முன்னாள் இந்நாள் ஆசிரிய பெருமக்கள், உடன் பணியாளர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் நிலைவலைகளை நினைவூட்டும் தருணம் இது. நினைத்து பாருங்கள், 50 வருடங்களுக்கு முன்பாக சிலர் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய நிலை என்ன, வயது என்ன, அனுபவம் என்ன? கண்டிப்பாக உங்களுடைய மனதிலே பல்வேறு நிலைவலைகள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதை குறித்து மகிழுங்கள். வாங்கிய திட்டுகளை நினைத்து மகிழுங்கள். அடிபட்டதை குறித்து மகிழுங்கள். உங்களை கடிந்து கொண்ட போது, ஆசிரிய பெருமக்கள் உங்கள் மீது கோபத்தை கக்கிய போது, அத்தருணங்களை நினைத்து இப்பொழுது மகிழுங்கள்.
காரணம், இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற நிலைக்கு, இந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக யாரோ இருந்திருக்கின்றார்கள். பல சகோதரர்கள் இருந்திருக்கின்றார்கள், ஆசிரியர் பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நாளிலே இந்த வளாகத்தை குறித்து, இது சாதாரண இடம் அல்ல. இன்றைக்கு நாம் நற்செய்தியிலே கேட்டது போல, இயேசு எவ்வாறு மீண்டுமாக நாசரேத்திற்கு வந்து அருளிலும் ஞானத்திலும் வளர்ந்தார். இதுவும் ஒரு நாசரேத்து, இதுவும் ஒரு புண்ணிய பூமி. இந்த நாசரேத்திலே கடவுளுடைய அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தது. இன்றைக்கு மீண்டுமாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். கண்டிப்பாக இந்த அனுபவம் உங்களை மகிழ்ச்சிக்கு இட்டு செல்ல வேண்டும். எனவே உடன் பணியாளர்களுடைய அர்ப்பணிப்பை குறித்து மகிழுங்கள். பெற்றோர்கள் உங்கள் மீது கொண்ட அந்த நம்பிக்கையை குறித்து மகிழுங்கள். உங்களது கடின உழைப்பை குறித்து மகிழுங்கள். இவ் அனைத்தும் இவ்வினிய சமுதாயத்தை கட்டி எழுப்பியுள்ளன. பல்வேறு நிலைகளில் நீங்கள் படித்தது உங்களுக்காக மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கும் பயன்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நினைத்து மகிழுங்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த வேளையிலே நிறை மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த நாளை செலவிட வேண்டும். இந்த நாசரேத்து என்னும் புனித யோசேப்பின் பள்ளி வளாகத்திற்கு வருகின்ற போது மகிழ்ச்சி உங்களை நிறைக்க வேண்டும். இறுதியாக இறை நம்பிக்கையில் எதிர்காலத்தை நோக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, குறிப்பாக திருதை சபையை சார்ந்த அருட்சகோதரர்களே, வரவிருக்கும் ஆண்டுகளிலே புதிய சவால்கள் எதிர்வரினும் துவலாமல் துணிவோடு இப்பணி தொடர்ந்திட வேண்டும். இயேசுவின் திருரத்தில் பற்றி எரியும் அன்பு தீ இப்பள்ளியை ஆட்கொள்ள வேண்டும். போட்டி, அழுத்தம், சிதைவு நிறைந்த உலகில் தியானமும் செயல்பாடும், இறை நம்பிக்கையும் அறிவும், இரக்கமும் நீதியும் ஒன்றிணைக்கும் மனிதர்களை தொடர்ந்து இப்பள்ளி இறை நம்பிக்கையோடு எதிர்காலத்தில் வளர்த்தெடுக்க வேண்டும். இதுவே எனது வாழ்த்தும் ஜெபமும் கூட. அன்பார்ந்தவர்களே, இப்பள்ளியில் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு மாணவனும் கல்வியை மட்டுமல்ல, இது மாணவர்களுக்கான ஒரு செய்தி, கல்வியை மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் அன்பால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அன்பால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்வியல் பாதையை நீங்கள் உங்களுக்கென ஆக்கிக்கொள்ள வேண்டும். அன்பு ஆசிரியர்களே, ஒவ்வொரு ஆசிரியரும் சமூக பொறுப்புள்ள மனித உருவாக்கத்தின் மகிழ்ச்சியை நீங்கள் கண்டுணர வேண்டும். மீண்டுமாய் ஒவ்வொரு அருட்சகோதரரும் இயேசுவின் திருவுருவத்தின் சின்னமாக, சாட்சியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த பொன்விழா ஒரு புதிய துவக்கம். கடவுளின் பிள்ளைகளை உருவாக்கும் மேன்மைமிகு பணியை தொடர்ந்தாற்ற துணிவையும் திடனையும் பெற்றுக்கொள்கின்ற ஒரு நாளாக இது அமைகின்றது. அன்பார்ந்தவர்களே, புனித வளனாரின் பாதுகாவலில் அவரை போன்று நேர்மையாளர்களாய், நம்பிக்கையாளர்களாய், இறை திட்டத்தின்படி வாழ்கின்றவர்களாய், பிறர் நலம் விரும்பியவர்களாய், மாணவர்களை இத்தனை ஆண்டுகளாய் வளர்த்தெடுத்து வாழ்வளித்து வளம் சேர்த்த அனைவரையும் புனித யோசேப்பு தன்னுடைய பரிந்துரையால் வழிநடத்தட்டும். ஆமென். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளில் பங்கெடுக்க எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆற்றல் மிகு ஆண்டவரே, உம் போதனைகளை தமதாக்கி பணி பெறுவதற்கன்று பணி புரியவே என்னும் நோக்குடன் உம் அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், எம் மறைமாவட்ட ஆயர் மேதகு அம்ப்ரோஸ், எம் மறைக்கோட்ட குருக்கள், எம் பள்ளியின் முன்னாள் மாணவ அருள் தந்தையர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் தங்கள் வாழ்வை சாட்சிய வாழ்வு வாழ உம் அன்பு பணியை தொடர்ந்து நடத்திட
வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் அருளும் நிறைந்த இறைவா, எம் தாய் திருநாட்டை வழிநடத்தும் தலைவர்களை உம்மிடம் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நாட்டு மக்களின் துன்ப துயரங்கள் மறையவும், நாட்டில் அன்பு, அமைதி, ஒற்றுமை தழைத்தோங்கவும், எம் நாட்டு தலைவர்கள் எப்போதும் மக்களை கண்முன் கொண்டு அவர்களுக்காக உழைத்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று எங்களை பெயர் சொல்லி அழைத்த இறைவா, இதய சபைக்காய் அன்று முதல் இன்று வரை உழைத்து வரும் அனைத்து அருட்சகோதரர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். குறிப்பாக இந்நிறுவனத்திலே வாழ்ந்து உழைத்து மறைந்த அருட்சகோதரர்களின் ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றையை அடைய மன்றாடுகிறோம். இன்று பணி செய்கின்ற எங்களது அருட்சகோதரர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து எம் சபையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல நல்ல ஞானத்தை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பேரன்பு நிறைந்த இறைவா, இன்றைய பொன்விழா திருப்பலியில் பங்கேற்கும் என் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள், இந்நாள் மாணவர்கள் அனைவரையும் நீர்தாமே நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்கள் எங்கு சென்றாலும் எந்த பணியிலே இருந்தாலும் அவர்கள் கடவுளின் அருளாலும் ஒற்றுமையாலும் சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்திட எம் பள்ளியின் உண்மை சீடர்களாய் ஏற்றம் காண வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் கடலே எம் இறைவா, இந்த பொன்விழா திருப்பலியில் கலந்து கொண்டு இறையாசர் பெற்றிட வருகை புரிந்துள்ள அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், முன்னாள் இந்நாள் ஆசிரிய பெருமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், உடன் உழைப்பாளர்கள், எம் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவுகின்ற அனைவரையும் நீர்தாமே நிறைவாய் ஆசீர்வதித்து உம்முடைய கொடைகளால் அவர்களை நிரப்பி நிறைந்த உடல் சுகத்துடன் வழிநடத்திட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்திற்காக ஜெபிப்போம். கரங்களை குவிப்போம். கண்களை மூடியவனமாக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காக நாம் மகிழ்வோம். தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் இந்த கல்வி நிறுவனம் புனிதமிக்க இடமாக, மனித நேயத்தை வார்த்தெடுக்கின்ற ஒரு இடமாக திகழ இங்கு பணிபுரிகின்றவர்களுக்காக, படிக்கின்றவர்களுக்காக, உதவி செய்கின்றவர்களுக்காக அனைவருக்குமாக ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, வாழ்ந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த கல்வி நிறுவனம் சமுதாய மாற்றத்திற்கான ஒரு தடமாக அமைந்தது. பல்வேறு ஊர்களில், பல்வேறு இடங்களில், பல்வேறு நிலைகளில் இங்கே படித்த ஒவ்வொருவரும் இயேசுனுடைய மதிப்பீடுகளை பதித்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்நாள் வரையில் நீர் காத்த இந்த நிறுவனம், இந்த கல்வித்தளம், இதில் உழைத்து கொண்டிருக்கின்ற அருட்சகோதரர்கள், ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். சமுதாய மாற்றத்திலே இவர்கள் மகிழ்ச்சி காணவும், மற்றவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதிலே பெருமை கொள்ளவும், தேர்ச்சியை காட்டிலும் முதிர்ச்சி பெற்ற மக்களாக இந்த மாணவ செல்வங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கண்டு மகிழ்ந்து உம்மை எந்நாளும் நன்றி உணர்வோடு நிறைவாக அனுபவிக்க நிற்கிறவை செய்யும். ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசிர்வதித்து இவருடைய குடும்பங்களையும் நீ நிறைவாக இட்டு செல்லும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். காணிக்கை பாடல் பாடப்படும். அத்தருணத்திலே சிறப்பு காணிக்கை பவனி நடைபெறுகிறது. மறை ஆயர் அவர்களும் வட்டார முதன்மை குருவும் பள்ளியினுடைய முதல் செட்டு மாணவரும் குருவுமான தந்தை போஸ்கோவும் காணிக்கையை பெற்றுக்கொள்வார்கள்.
உலகினை படைத்த ஆண்டவரே உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணையின் இறைவா ஏற்பாயே காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணையின் இறைவா ஏற்பாயே காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே. மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே. உள்ளத்தின் எண்ணம் மருந்திடும் இறைவா ஏழை அன்பை ஏற்றிடுவாய். உள்ளத்தின் எண்ணம் அறிந்திடும் இறைவா ஏழையின் அன்பை ஏற்றிடுவாய். உன்னிழி பாதம் சரணடைந்தேன் என் பிழையாவும் பொறுத்தருள் செய்வாய். கருணையின் இறைவா ஏற்பாயே காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணையின் இறைவா ஏற்பாயே காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். அன்பு நிறை சகோதர சகோதரி பிள்ளைகளே, என்னுடைய உடைதமான இப்பள்ளி எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் திரு அவையை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக இப்புகழ்ச்சி பலியை உமக்கு காணிக்கையாக படைத்து உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களுடைய தகுதியின்மையை பாரா நீர் எங்களுக்கு அளித்தவற்றை உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் மீண்டும் கையளிக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் போழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு போற்றுவதாவது. படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்பில் எல்லாமே புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறைமறை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளுமை மன்றாடுகின்றோம்.
இப்பள்ளியினால் இருளம் கனிய திருவுளமாடி இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமைக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரும் இந்த இல்லத்தின் இந்த பள்ளியின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் குறிப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறும் பாடல்களின் பாதுகாவலி செசிலியா, நாங்கள் உரிமை பெற்று தகுதியோர் ஆவோமாக. இவரின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் முது திரு அவையை சிறப்பாக உம் அடியராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அம்பிரோஸ் பிச்சைமுத்து, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமண் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக இந்த வரலாறு கலைமனை உருவாக இம்மண்ணிற்கு அழைத்த மேதகு ஆயர் அந்தோணி முத்து, முதலாக இந்த மண்ணில் கால் தடம் படைத்து இதை உருவாக்கிய தாமஸ் ஐயா, யாகப்பன் ஐயா, ரெஜிஸ் ஐயா, அருளானந்த ஐயா, அவரை தொடர்ந்து அருள்ராஜ் ஐயா, இவர்களையும் இங்கு உழைத்து மறைத்த அனைத்து திருந்த அருட் சகோதரர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், உபகாரிகள் அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் இவ்வுலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை
இதுவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி எந்நாளும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். இங்கே இருக்கக்கூடிய திரு இருதய சபை அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகள் முன்வரிசையில் வந்து ஆயர் அவரிடமிருந்து நற்கருணை விருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது வழங்கப்படுவது தேவ நற்கருணை விருந்து. தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியது. மற்ற சகோதர சகோதரிகள் இதில் பங்கெடுக்க வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. வாழும் உள்ளம்
நன்றி நன்றி தேவா நன்றி 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 நல்லவரே நன்றி 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 தேவா நன்றி 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 நல்லவரே நன்றி நன்றி உள்ளவரே நன்றி உன்னதரே நன்றி காப்பவரே நன்றி மீட்பவரே நன்றி உள்ளவரே நன்றி உன்னதரே நன்றி காப்பவரே நன்றி மீட்பவரே நன்றி 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 தேவா நன்றி 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 நல்லவரே நன்றி 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 தேவா நன்றி 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 நல்லவரே நன்றி நன்றி பாதைகள் அணுகாமல் சூழ்ந்தவரே வானதூதர் வணங்கும் பரிசுத்தரே பாதைகள் அணுகாமல் சூழ்ந்தவரே வானதூதர் வணங்கும் பரிசுத்தரே அடைக்கல பாறையே ஆண்டவரே அடைக்கல பாறையே ஆண்டவரே அன்பாலே என்னை ஆள்பவரே பேரன்பாலே என்னை ஆள்பவரே நன்றி நன்றி தேவா நன்றி 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 நல்லவரே நன்றி 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 தேவா நன்றி 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 நல்லவரே நன்றி நன்றி உள்ளவரே நன்றி உன்னதரே நன்றி காப்பவரே நன்றி மீட்பவரே நன்றி உள்ளவரே நன்றி உன்னதரே நன்றி காப்பவரே நன்றி மீட்பவரே நன்றி 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 தேவா நன்றி 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 நல்லவரே நன்றி 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 தேவா நன்றி 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 நல்லவரே நன்றி நன்றி நன்றி. என் அன்புக்கினிய மாணவ செல்வங்களுக்கான பணிவான வேண்டுகோள், எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம நிகழ்ச்சிகளை முறையாக நடத்துவதற்கு உதவி செய்த இறைவனுக்கு பலத்த கரகோஷத்துடன் நன்றியை பதிவு பண்ணுங்கள். இவை எல்லாவற்றிற்கு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது. உள்ளே பதித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று அழைப்பை ஏற்று எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் கூட இங்கே வருகை தந்து அருட்பணியை ஆற்றியவர்கள் எங்கள் திருஇருதய சகோதரர்கள் ஒவ்வொருவருடைய பணியையும் அங்கீகாரம் செய்திருக்கிறார்கள். தோள்களில் தட்டி அவர்கள் வாழ்த்து சொன்னதாக எங்கள் சபை சார்பாய், எங்கள் மாநில அதிபர்கள் சார்பாய், என் பள்ளியின் முதல் மாணவன் தொடங்கி கடைசி மாணவன் வரை மீண்டும் ஒரு முறை வணங்கி நன்றியை பதிவு செய்கிறேன். எங்கள் பள்ளி இன்றைக்கு நான் சொல்வேன் அர்ச்சனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அர்ச்சனைக்கு உறுதுணையாய் இருந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய 34 குருக்கள். என் பள்ளி எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த திருஇருதய சபையில் முதல் அடிக்கோலிட்ட தாமஸ் துவங்கி இன்றைக்கு இருக்கிற தாளாளர் சகோதரர் ஜெயராஜ் வரை உழைப்பினுடைய உச்சமாக நாங்கள் எதை பார்ப்போம் என்று போட்ட தந்த ஜான் ராபர்ட் எல்லா நிறுவனங்களோடும், எல்லா துறவரத்தாரோடும், எல்லா பள்ளிகளோடும், எல்லா மாணவர்களோடும் இணக்கமான உறவை எப்போது வைத்திருக்கக்கூடியவர். உங்களது வருகை உண்மையில் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொல்லி எங்கள் சபை சார்பாய் நன்றியை பதிவு செய்கிறேன். திருஇருதய சகோதரர்கள் என்று சொன்னால் எங்களுக்கான முகம் ஒரு கல்வி பணி. கல்வி பணியையும் தாண்டி பல்வேறு பணிகளை இன்றைக்கு முன்னெடுக்கிற இந்த திருஇருதய சபையில் மூத்த நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்துக்கு வருகை தந்து சிறப்பு செய்கிற எங்களது மாநில அதிபர் ஆஞ்சலோ மாநில அதிபர், கௌசானல் மாநில அதிபர், பல்வேறு நிறுவனங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள், இதர அருட்சகோதரர்கள் அத்துணை பேருக்கும்
என் பள்ளியின் சார்பாய் தாளாளர் சார்பாய் நன்றியை பதிவு செய்கிறேன். திரு இருதய உயர் சபையினுடைய தலைவி அருட்சகோதரி அமுதாத்தியோஸ் அவருடைய குழுக்கள், அருகில் இருக்கக்கூடிய சகோதரிகள், பிற சகோதரிகள், பிற புறவர சகோதரிகள் அத்துணை பேருக்கும் இந்த மன்றத்தில் நன்றியை பதிவு செய்கிறேன். இவ்வளவு உரத்து சொல்வதற்கும் இவ்வளவு இந்த மேடை ரம்மியப்படுவதற்கும் யார் காரணம் என்று சொன்னால் என் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள். என் பள்ளியில் பயின்று பல்வேறு இடங்களில் நீங்கள் வகிக்கிற உயரம் என்னை விட பெரிது, என் பள்ளியை விட பெரிது. உண்மையில் ஒன்றை நான் இந்த நேரத்தில் சொல்வேன். உங்கள் வருகையால் நாங்கள் ரம்மியப்பட்டிருக்கிறோம். நீங்கள் தான் இந்த பள்ளிக்கான உயரிய விளம்பர பதாகை என்று சொல்லி என் பள்ளியின் அத்துணை மாணவர்களும் பலத்த கரகோஷத்தோடு நன்றியை பதிவு செய்கிறேன். இது போன்ற ஒரு நிறுவனம் அமைவதற்கு இந்த ஊர் மக்களுடைய முழு பங்கு இருக்கிறது. எங்களது பங்கு தந்தையினுடைய பங்கும் இருக்கிறது. வயதில் இளையவராய் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாள் திருப்பலி வேளையிலும் இந்த 3 கல்வி நிறுவனங்களையும் இணைத்து மறக்காமல் ஜெபிக்கிற எங்களது பங்கு தந்தையை, குறிப்பாக பங்கு மக்களுடைய இணக்கமான ஒத்துழைப்போடு எங்களுக்கு அளித்து வருகின்ற நன்றியோடு பங்கு தந்தையையும் நான் வணங்கி இந்த நேரத்திலே சபையின் சார்பாய் நன்றியை பதிவு செய்கிறேன். எங்களுக்கு நிலம் தந்தவர்கள், உழைப்பு தந்தவர்கள், ஊதியம் தந்தவர்கள் அத்துணை பேரையும் நான் கணக்கில் கொள்வேன். இறுதி நாளில், தீர்ப்பு நாளில் கணக்கு பார்ப்பது மாதிரி இந்த 50 ஆண்டு கால சரித்திரத்தில் எத்தனையோ மண்ணோடு மண்ணாக சரிந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் உழைப்பை அள்ளி அள்ளி தந்திருக்கிறார்கள். வயதான போதும் கூட தள்ளாத வயதில் இப்பள்ளியில் பணியாற்றிய மூத்த ஆசிரியர் மக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். உங்களால் இந்த பள்ளி இன்றைக்கு பெருமைப்படுகிறது. உங்கள் கரங்களால் இந்த பள்ளி உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கும் என் சபையின் சார்பாய் நன்றியை பதிவு செய்கிறேன். பங்கு பேரவை உறுப்பினர்கள், பங்கு மக்கள், பிற கிராமங்களிலிருந்து வருகை தந்திருக்கிறவர்கள், என் பள்ளி மாணவருடைய பெற்றோர் அத்துணை பேருக்கும் நன்றியை பாராட்டி, என் பள்ளியில் இன்றைக்கு பூத்திருக்கிற தேவ மலர்களாய் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை சொல்லி, ஒருவேளை நான் யாரேனும் விடுபட்டிருந்தால் உங்களுக்கும் என் பள்ளியின் சார்பாக, சபை சார்பாய் நன்றியை பதிவு செய்கிறேன். நன்றி. அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய வளனார் மேல்நிலைப்பள்ளி திருநிதி அருள் சகோதரர்கள் நடத்தப்படுகிற இந்த பள்ளியானது 50 ஆண்டுகள் நிறைவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே இந்த நிறுவனம், இந்த பள்ளி சேத்துப்பட்டு மறை கோட்டத்தில் இருப்பது நம் அனைவருக்கும், எங்கள் அனைவருக்கும் மிகுந்த பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. பல அருள் தந்தையர்களை, நம்முடைய மறை மாவட்ட அருள் தந்தையர்கள் மட்டுமல்ல, இந்த சேத்துப்பட்டு மறை வட்டத்தில் உள்ள அனைத்து பங்குகளிலிருந்து பல மாணவர்களை உருவாக்கிய தலைவர்களாக அவர்களை நம்முடைய சேத்துப்பட்டு இந்த மறை வட்டத்திலே நம்முடைய மறை மாவட்டத்தின் நடுநாயகமாக இருக்கின்ற தூய லூர்தன்னை திருத்தல இங்கே நம்முடைய சேத்துப்பட்டு மறை மாவட்டத்தில் இருப்பது, இந்த மறை வட்டத்திலே இந்த தூய வளனார் மேல்நிலைப் பள்ளி திரு இருதய சகோதரர் நடத்தப்படுவது நம் அனைவருக்கும் பெருமையாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த நல்ல நாளிலே நம்முடைய சேத்துப்பட்டு மண்ணிற்கு வந்து, சேத்துப்பட்டு மறைக்கோட்டை மண்ணிற்கு வந்து இந்த பத்தியாவாரம் பங்கிலே இந்த தூய வளனார் மேல்நிலைப் பள்ளி திரு இருதய சகோதரர் நடத்தப்படும் இந்த பள்ளியினுடைய 50வது ஆண்டு இந்த நன்றி விழாவிற்கு வருகை தந்து தலைமையேற்று இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு ஆசிர் வழங்கியிருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பெருந்தகை முனைவர் நம்முடைய அன்பு ஆயர் பெருமகனார் பி. அம்ப்ரோஸ் அவர்களுக்கு மறைக்கூடத்தின் அனைத்து குருக்கள், இறைமக்கள், துறவியர் இங்கே வந்திருக்கின்ற அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடையை நாம் போற்றி அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். பிரியமானவர்களே, புனித வளனார் பள்ளியினுடைய 50வது ஆண்டு பொன்விழாவில்
எங்கள் பங்கில் இந்த பள்ளி இருப்பது எங்களுக்கு பெருமை. ஆகவே எங்களோடு சேர்ந்து பங்கு மக்களாகி நாங்களும் மகிழ்கின்றோம். இந்த நிறுவனத்தை திரு இருதய அருள் சகோதரர்களுக்கு எங்களுடைய பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்விழாவிற்கு நமது பங்கிற்கு வருகை தந்திருக்கின்ற பாசமிகு ஆயர் தந்தை அவர்களுக்கு உடைய பங்கின் சார்பாக பங்கு பேரவை உறுப்பினர்கள், பங்கு பேரவை துணைத் தலைவர் திருவாளர் ஜான்சன் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். பங்கு பேரவை உறுப்பினர் திருவாளர் தாமஸ் அவர்கள் நமது ஆயர் தந்தை அவருக்கு மலர் மாலை அணிவிக்கின்றார்கள். அதே போல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பள்ளியானது எவ்வளவு சீரும் சிறப்பமாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நன்றி விழாவிலே 50வது ஆண்டு வரலாற்று நிகழ்விலே இந்த நிறுவனத்தின் பள்ளியிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சபையின் துணை தலைவர் அருள் சகோதரர் பெனடிக்ட் அவர்களுக்கு நம்முடைய அன்பு தந்தை ஆரணி பங்கு தந்தை மங்களம் தாவீது அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். அடுத்ததாக இந்த பள்ளியினுடைய தாளாளர், முன்னாள் மாநில தலைவர் நம்முடைய அன்புக்குரிய ஐயா ஜெயராஜ் அவர்களுக்கு மறைக்கோட்டத்தின் அனைத்து குருக்கள், துறை இறைமக்கள் சார்பாக இந்த நன்றியின் ஆடையை பொன்னாடையாக போர்த்த தந்தை லாசர் வேளாங்கண்ணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மட்டுமல்ல, தமிழுக்கு பெயர் போன்று தன்னுடைய நாவினாலே தமிழை சுழற்றி நம் அனைவரையும் தமிழ ஈர்ப்போடு நம்மை வரவேற்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர் சகோதரர் மதலை முத்து அவர்களை நாம் நன்றுடன் நினைத்து பார்க்கின்றோம். எல்லா நிகழ்வுகளுக்கும் அவர்கள் வந்திருந்து நம்மை ஆதரித்து நமக்கு அனைத்து நலன்களையும் செய்கின்ற இவ்வளவு உற்சாகத்தோடு இளமை பொழியோடு வழிநடத்துகின்ற நம்முடைய அருள் சகோதரருக்கு தந்தை அனிஷ் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டாக தெரிவித்துக் கொள்கிறார்கள். பத்தியாவரம் பங்கின் துணைத் தலைவர், பேரவையின் துணைத் தலைவர் ஜான்சன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க மட்டற்ற மகிழ்ச்சி அடையும். இறைவா, நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்த காணிக்கை ஓம் திருமகனின் நலன் தரும் அருள் அடையாளமாக மாற்றி எங்களின் அருள் வாழ்வின் உணவாக தந்திருக்கின்றே. ஆற்றலும் மகிழ்ச்சியும் அளிக்கும் இக்கொடைகளால் உறுதிப்படுத்தப்பட்டு அதனால் நாங்கள் உமக்கு பற்றன்புடன் ஊழியம் புரிந்து மேன்மேலும் கொடைகளை பெற்ற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது ஆயர் பெருமகனார் அவர்கள் ஜூபிலி பெருவிழாவினுடைய உயர்நிலை சிறப்பாசிரியை நமக்கு அளிக்கிறார்கள். கரம் கூப்பி தலை வணங்கி இந்த இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக.
நம்பிக்கை போதனையால் அவர் என்று புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியே அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுவோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. இந்த இனிய பொன்விழா நாளிலே சூசை நகரிலே அடித்தளமிட்டு இதை உருவாக்கி உயர்த்திய அன்பு சகோதரர் தாமஸ் ஐயா அவருடைய கல்லறையானது ஆயர் அவர்களால் நன்றியோடு நினைவு கூறப்பட்டு அர்ச்சிக்கப்படுகின்றது. முடிந்த குருக்கள் எல்லோரும் கல்லறை நோக்கி செல்லுங்கள். குருக்கள் மற்றும் துறவரத்தாரும் செல்லுங்க. முன்னாள் மாணவர்களும் உள்ள போலாம். ஆயரோடு குழு புகைப்படம் உடனடியாக எடுக்கப்படுகிறது. மாணவர்கள் அமைதியாக இருந்த இடத்தில் இருங்க. சகோதரர்கள் புகைப்படத்திற்கு வருக. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அந்த இதயத்தில் இரக்கமுண்டு, இறைவனுக்கு இதயமுண்டு. அந்த இதயத்தில் இரக்கமுண்டு, என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. திருப்பு நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து அரை மணி நேர இடைவெளியில் எல்லோருக்கும் டீ தரப்படும், ஸ்நாக்ஸ் தரப்படும். மாணவர்கள் வகுப்பறைக்கு இப்போது ஊர் அரை மணி நேரம் பள்ளியில் பயின்ற முன்னாள் அரசியல்வாதிகள், முன்னாள் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறது. எனவே யாரும் கலைந்து செல்ல வேண்டாம். வருகிறது சிறப்பு செய்கிற பொதுமக்கள் இங்கே அமர்ந்திருக்கும். உங்கள் இருக்கைக்கே ஸ்வீட்டு காரங்காப்பி வரும். பெற்றுக்கொண்டு
இடைவேளைக்கு செல்லுமாறு உங்களை அன்போடு கேடு. எந்த மாணவர்களும் வளாகத்தில் இருக்கக்கூடாது. விருந்தினர்கள் மட்டுமே இந்த வளாகத்தில் அவர்களுக்கு மற்ற மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய வகுப்பறைக்கு செல்லவும். வகுப்பு ஆசிரியர்கள் மாணவர்களுக்குரிய சிற்றுண்டியை அறிவியல் ஆய்வகத்தில் அருள் சகோதரர் ஆரோக்கிய செல்வம் ஐயா அவர்களிடம் பெற்று மாணவர்களுக்கு வழங்கி மாணவர்கள் இடைவெளிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மாணவர்கள் அனைவரும் வகுப்பறைக்கு செல்லவும். NSS மாணவர்கள் தவிர வேறு யாரும் அங்கே வந்து டீ ஸ்டாலாண்டர் இருக்கக்கூடாது. NSS மாணவர்கள் தவிர மீது முடிந்தவுடன் அடுத்த அமர்வு நடைபெறும். விருந்தினர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் தேநீரும் சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஹலோ. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் சொந்த காலத்தில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமாக. ஹலோ மோகன், சென்னையிலிருந்து வந்திருக்க மோகன் மேடை இருக்க வருவோம்.